Nachinai Autumn, welcome you for the evening yoga session. Today class going to take over by Yoga Kaligmamani, Yoga Tilagam, Yoga Acharya, Yoga Ratna, Yoga Sudha, best yoga coach Karma Bhushan, Dr. P. Kalachili MSc, MA and MAd, MPhil, PhD, MSc Yoga, YCB level 3 and 6 qualified, completed Mudra course, facial yoga course, 7 chakras course and breathing training course. Welcome ma'am, start your session ma'am. Thank you so much, Sago. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்த மாலை நேர வகுப்பை எனக்கு எடுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிய என்சிவி பிரசிடென்ட் பாலனையா அவர்களுக்கும், என்னுடைய மானசீக குரு வள்ளிமடம் அவர்களுக்கும், அனைத்து யோகா குருமார்களுக்கும், இன்று நம் வகுப்பிற்கு வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் செஷன் படி இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா 9 மைய தவம் அது பார்த்துட்டே வந்தோம் இல்லைங்களா. பை லக் நமக்கு போன வாரமும் கிடைச்சிருச்சு. அதனால கண்டினியூவேஷன் இந்த வாரமும் நமக்கு கிடைச்சது. இப்ப நான் அப்படியே கீழே இருந்து பார்த்துட்டே வந்துட்டோம். மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரகா, அநாகதா, விசுத்தி வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப ஆக்னா இன்னைக்கு பார்க்கணும். சிட்டின் சுகாசனா, நான் சொல்ற முத்ரா கையில வச்சுக்கணும். ஓகேவா? எஸ். ஷேபன முத்ரா. ஃபர்ஸ்ட் இன்டர்லைஸ் ஆல் தி ஃபிங்கர்ஸ். எல்லாம் முடிக்கோங்க. லெஃப்ட்டுக்கு மேல ரைட் கட்ட விரல் இருக்கணும். ஓகே, அது மாத்திலாம் நமக்கு வராது, வந்தாலும் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபிங்கர் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதை கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கணும். கீழே பார்த்த மாதிரி, அதாவது டம்மி கிட்ட வச்சுக்கணும். இங்க வச்சுக்கணும். ரிஸ்ட் எப்படி வச்சுக்கணும், கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃபுல்லா கீழே போயிடும். ஷேபன முத்ரா, PSEBANA, ஷேபனா. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். Deep inhale. Your focus from starting prayer till closing prayer should be on your Agna. Agnaன்றது அதோட லொகேஷன் சொல்லிடுறேன். ஐப்ரோக்கு நடுவுல கிடையாது. ஆக்சுவலா அது எல்லாரும் பிட்வீன் ஐப்ரோ சொல்லுவாங்க. அதுல பிட்வீன் ஐப்ரோல இருந்து 1 இன்ச், அதாவது எப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐப்ரோக்கு கீழே ஒரு பார்டர் பிரிட்ஜ் மாதிரி போட்டுட்டு மேல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரணும், ஒரு கோபுரம் டவர் மாதிரி. ஓகேவா? எஸ். இன்ஹேல். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, सर्वे सन्तु निरामयः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा किञ्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांतिः. Rub your palms. அப்படியே 2 உள்ளங்கை. ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ஆக்னாக்கு மேல வைங்க, அதுக்கு மேல லெஃப்ட் வைங்க. Close your eyes. Your focus should be on your Agna chakra. 1, 2, 3, 4, 5. Gently open your eyes and see your palms. Yes, அப்படியே செஷன் போயிடலாம். அக்னா சக்ரா இப்ப லொகேஷன் சொன்னோம் இல்லைங்களா. லொகேஷன் வந்து ஐப்ரோக்கு நடுவுல இருந்து 1 இன்ச்சுக்கு மேல. இப்ப நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, அது கரெக்டா இங்கதான் அக்னா சக்ரா இருக்கு. இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நமக்கு அங்கதான். ஏன்னா இட் இஸ் மென்ட் ஃபார் இன்ட்யூஷன். வெரி இம்பார்ட்டன்ட். இன்ட்யூஷன்னா உள் உணர்வு. தமிழ் INTUITION. இன்ட்யூஷன் ஆர் இன்னர் பீஸ். உள்ளுக்குள்ளேயே ஒரு அமைதி கிடைக்கும். உள்ளுக்குள்ள இன்னர் ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். அப்புறம் விஸ்டம்னா ஞானம். நாலேஜ்னா அறிவு. ஆழ்ந்த அறிவுன்னு சொல்லும் போது, டீப்பர் நாலேஜ்னு சொல்லும் போது விஸ்டம். இதெல்லாம் நமக்கு இதனால கிடைக்கும். அப்புறம் கிளாரிட்டி இன் தாட். எது நினைச்சாலும் அதுல வந்து ஒரு தெளிவு இருக்கும், தெளிவான சிந்தனை. கிளாரிட்டி இன் தாட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு ஆக்னா பேலன்ஸா இருந்தா கிடைக்கும். இன்கேஸ் அதையும் தெரிஞ்சுக்கணும். ஆக்னா பேலன்ஸா இல்லைன்னா தான் நமக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுறது. ஸ்பாட் மெமரி ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். மைண்ட் ஃபாக்னு சொல்லுவோம், மென்டல் ஃபாக்னு சொல்லுவோம், பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். திடீர்னு மறந்துடும். அதெல்லாம் வந்து ஆக்னா பேலன்ஸ் இல்லைன்னா வரும். அதனால இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட வார்ம் அப் வந்து உட்காந்துட்டே தான் பண்ண போறோம். எஸ். ஃபர்ஸ்ட் நெக் ரொட்டேஷன். ஹேண்ட்ஸ் இன் சின் முத்ரா. Keep it on your thighs. Start from right shoulder. Inhale. Don't close your eyes. Inhale. பின்னாடி போகும்போது inhale. கீழே வரும்போது exhale. 3 times. Inhale. Exhale. Full round வரும். Inhale. சின்ன அப்படியே டச் ஆயிட்டே போகணும். Exhale. Reverse. First breathe கிடையாது. வெளியே வரும்போது inhale. Exhale. Inhale. Slow பண்ணுங்க. Exhale. Inhale. என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். Exhale. So இந்த ஆக்னா சக்கராக்கு ஒன்லி நெக் ரொட்டேஷன் மட்டும்தான். இந்த டில்டிங், டர்னிங் அதெல்லாம் கிடையவே கிடையாது. And eye exercises. Keep Agni Mudra. Agni HAKKINI.
ஹக்கினி தமிழ்ல அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா பிரஸ் பண்ணக்கூடாது, லேசா பிரஸ் பண்ணுங்க, லேசா அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப், உங்களோட விழி மட்டும்தான் மேல போகணும். டவுன், அக்னி முத்ரா அப்படியே பார்த்துட்டே வாங்க. கேஸ் கேஸ் ஸ்டார் அப் டவுன். தேர்ட் டைம் அப் டவுன். நவ் லெஃப்ட், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ரைட், தலையை திருப்ப கூடாது. ரைட் லெஃப்ட் ரைட், கம்ப்ளீட் ரைட் வரணும். left, yes. Now left, left மேல, left top, left top. கண்ணு மட்டும் தான் மேல போகணும், விழி மட்டும், not கண்ணு. ஓகே, right bottom, left top, right bottom, left top, right bottom. Now right top, left bottom, right top, left bottom, right top, left bottom. Now rotation, now rotation. 1, விழி மட்டும்தான். 2, complete rotation. 3, now reverse. 1, 2, 3. Yes. Now near, மூக்கு கிட்ட உங்க thumb finger touch பண்ணிருக்கணும். Far, straight up. Near, far, near, far. Now 3 claps. 1, 2, 3. இந்த இடத்துல வலிச்சிருக்கணும், அப்பதான் நீங்க கரெக்டா அந்த லெஃப்ட் ரைட் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? Now shoulder rotation. Shoulder, கை நல்லா, you cover your knees. 1, full rotation. 2, 3, reverse. 1, 2, 3. That's all, that's all. அக்னா சக்கராக்கு வேற எதுவுமே நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டாம், இது மட்டும் ஆக்டிவேட் பண்ணா போதும். ஓகே, ஐஸ், நெக் அண்ட் ஷோல்டர். ஓகேவா? இதுக்கு என்னென்ன ஆசனாசனம்னா நிறைய இருக்கு, நம்ம நிறைய இப்போ பண்ண வேண்டாம். என்னோட 2 மெடிடேஷன், புது மெடிடேஷன் ரெண்டுமே பண்ண போறோம் ஃபார் ஆக்னாக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்னென்ன பண்ணலாம்னா பாலாசனா, சர்வாங்காசனா, மார்ஜாரியாசனா, சேதுபந்தாசனா. இது வந்து ஆசனாஸ் பண்ணும். பிராணாயாமால பிராமரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் நாசல் பிரீத்திங் 2 தான். அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் போயிடணும். அதனால நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஆசனம் மட்டும் பண்ணலாம், பாலாசனா, ராபிட் போஸ். ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்னா. ஓகே, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. ஃபர்ஸ்ட் வஜ்ராசன், ஃபர்ஸ்ட் வஜ்ராசன். எஸ் எஸ், இன்ஹேல் அப், எக்ஸேல். ஃபர்ஸ்ட் கை வைங்களேன், கை வச்சிருங்க, பாம்ஸ் எடுத்து வச்சுட்டே போங்க. எக்ஸேல் எக்ஸேல்னா பட்டு தூக்க கூடாது. எக்ஸேல் 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 எக்ஸேல். ஃபோர் ஹெட் பீட் வச்சிருங்க, கை நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இன்ஹேல் அப், எக்ஸேல். எதுவுமே முடியல, என்னால பட்டு தூக்குது, இடத்துல கேப் வருது அப்படின்னா 2 பில்லோவோ இல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. இன்ஹேல், கையை வந்து கீழே இப்படி சைட்ல போட்டுட்டு ஃபோர் ஹெட் பட்டை வச்சு, உங்க பாம்ஸ் வந்து இட் ஷுட் ஃபேஸ் அப்வர்ட், மேல பார்க்கணும். நீங்க பட்டு எவ்வளவு வேணாலும் தூக்கலாம். ஓகேவா? ஃபோர் ஹெட் மட்டும் உங்களோட தலையில மேலேயோ பெட்ஷீட் கவர் பண்ணியோ டவல் சுத்தியோ வச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5. இன்ஹேல், ஹெட் அப், எக்ஸேல். நெக்ஸ்ட் மார்ஜாரி. மார்ஜாரி உங்களுக்கு தெரியும், மெஷர்மெண்ட் தெரியும். எஸ், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், exhale, inhale cavity, exhale hum, inhale cavity, exhale hum, inhale, exhale. அவ்வளவுதான், 2 ஆசனம் போதும். அப்படியே பிராணாயமாக்கு வந்துடலாம். இது ஆசனாஸ்லாம் அப்புறம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே, now we are going to do pranayama for activating Agna Chakra. கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகலாம், அப்புறம் டைம் பத்தாது. அதனாலதான் நம்மளோட செஷனை கொஞ்சம் வந்து இன்னைக்கு பாதி ஆக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பிராமரி, பிராமரி பண்ண போறோம். நம்ம வந்து நம்ம மெத்தட்ல பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ கவர் லைக் திஸ்.
காது நல்லா இப்படி கவர் பண்ணுங்க. உங்களோட இந்த தம் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரைட்டா காதுல இருந்து கழுத்துக்கிட்ட வரணும். கழுத்துக்கிட்ட அப்படியே நிக்கணும். பின்னாடி வந்து மிடில் ஃபிங்கர் டச் ஆகணும். டச் ஹைப்போதலாமஸ் கிட்ட டச் ஆகணும். நல்லா அழுத்தி பிடிச்சோம், அப்பதான் வந்து டச் ஆகும். எஸ், சிட் எரெக்ட். Your head, neck and spine should be in straight line. உங்களோட வாய்ஸே எக்கோ மாதிரி உங்களுக்கு கேட்கணும் அழகா. ஓகே, அப்பதான் அந்த வைப்ரேஷன் வந்து பிரைன் செல்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிவிடும். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா வந்து அக்ன சக்ரா இஸ் கனெக்டட். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆக்டிவேட்டிங் பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் தான் வந்து அப்படியே கேளுங்க, அப்படியே கை வச்சுட்டே க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஹியர் வாட் ஐ எம் சேயிங். அக்ன சக்ரா இஸ் டு activate pituitary gland. Pituitary gland is called master gland. It is the reason for secreting all the endocrine glands and hormones. Hormones எல்லாம் secrete பண்றதுக்கு இதுதான் மாஸ்டர். ஓகேவா, அதனால தான் மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்றோம். ஸோ அதை ஆக்டிவேட் பண்றோம். டச் பண்ணிட்டீங்களா? மிடில் ஃபிங்கர் டச் பண்ணிட்டீங்களா? எஸ். Inhale. Keep your tongue, tip of the tongue in the upper palate. Inhale, you will fill your stomach, heart, as well as throat and face. Exhale with the ma sound. Ma ulla solna, im illa ma. Inhale with Kesari Mudra. Remove your hands, 3 claps. இப்போ அக்னா வந்து நல்லா இந்த இடத்துல கை வச்சு பாருங்களேன், ஒரு விறுன்னு அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, ஹைப்போதலமஸ் ஆக்டிவேட் ஆனாலே பிட்யூட்டரி ஆக்டிவேட் ஆகும். பிட்யூட்டரி ஆக்டிவேட் ஆனாலே இந்த அக்னா சக்கரா பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும். நான் ஆல்டர்னேட்டிவ் நாசில் ஒன்லி 3 ரவுண்ட்ஸ் பண்ணிடலாம். அப்பதான் மெடிடேஷன் போறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா, சிட் இன் வஜ்ராசனா. Sit in Vajrasana. Yes. Left hand Chin Mudra. Right hand Nashika Mudra or Vishnu Mudra. Like cup it should be. Yes. Close your right. Inhale 4 counts. Through left nostril. Close both nostrils. Chin lock 4. Antar Kumbhaga. 1, 2, 3, 4. Head up. Open right. Exhale 4 counts through right. 1, 2, 3, 4. Close both nostrils. Again, chin lock. Bahir Kumbhaga or Bhakya Kumbhaga. 1, 2, 3, 4. Head up. Open right. Inhale 4 counts through right. 1, 2, 3, 4. Close right. Chin lock. Antar Kumbhaga. 1, 2, 3, 4. Head up. Open left. Exhale 4 counts. 1, 2, 3, 4. Chin lock. Bahir Kumbhaga. 1, 2, 3, 4. இப்போ ஒரே ஒரு ரவுண்ட் நீங்களே பண்றீங்க. ஏன்னா நானும் சொல்றேன் வேஸ்ட். இன்ஹேலும் எக்ஸேலும் எனக்கும் நடக்கல. ஓகேவா, 4 Antar Kumbhaga and exhale. Again 4. Inhale through right. Bahir Kumbhaga. Then exhale through right. ஒரு ரவுண்ட் அப்படியே பண்ணுங்க பார்க்கலாம். நான் முடிச்சிட்டேன். நீங்க முடிச்சிட்டீங்களா? ஓகே, வாங்க அப்படியே மெடிடேஷன் போயிடலாம். Sit in Sukhasana. Now we are going to do new breath as well as meditation. நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு. டவர் பிரீதிங். டவர், TOWER, டவர். கோபுரம், தமிழ்ல கோபுரம் தியானம், கோபுர தியானம். அது வந்து பியூரா நம்ம சொல்லணும்னா அக்கன்னா தியானம்னு பழைய புக்ல எல்லாம் போட்டிருக்கு. அதானே ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறோம். அக்கன்னா அக்குக்கு சொல்லுவோம்ல, அது அக்கன்னா தியானம்னு போட்டு வச்சிருக்கு. கோபுர தியானம், டவர் மெடிடேஷன் கம் பிரீதிங். இதுல வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்லி ஃபார் ஆக்டிவேட்டிங் அக்னா சக்ரா, வேற எதுக்குமே கிடையாது. இது அப்படியே பிரக்ஷாக்கும் இது யூஸ் ஆகும். இதுல என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதோ இந்த இதுல அப்படியே நமக்கு பிரக்ஷா மெடிடேஷன்ல கிடைக்கும். ஓகேவா, கோபுர தியானம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சிட் இன் சுகாசனா. சுகாசனால உட்காந்துக்கலாம், இல்லைன்னா
சித்தாசனால உட்காந்துக்கலாம். சித்தாசனால இல்ல பெருநீம் கிட்ட ரைட் வச்சுட்டு லெஃப்ட் மேல வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் சின் முத்ரா. ஃபர்ஸ்ட் சின் முத்ரா அது வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ மை கவுண்டிங் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் சின் முத்ரா ஆன் யுவர் தைஸ். சிட் டால். யாரோ பிடிச்சி நம்மளை இழுக்கிற மாதிரி இழுக்கணும். கரெக்டா அப்படியே உட்காந்துரும். ஷோல்டர் நல்லா இப்படி பண்ணீங்கன்னா அப்படியே டால் ஆயிடும். சிட் டால். ஷோல்டர் ஆல்சோ ஷுட் பி ஸ்டில். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லிடுறேன், கொஞ்சம் கண்ணு திறந்து பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 1 4 inhale, only 2 antarkumbhaga, 8 exhale. ஓகேவா? 4 2 8. இந்த பிரீதிங் வந்து 4:2:8. இது பாத்தீங்கன்னாக்கா இது எதுக்கு அப்படின்னா ரைட் ஹெமிஸ்பியர் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு. ரைட் அக்னா இங்க ஆக்டிவேட் ஆகணும்னா ஃபுல் ஆக்டிவேட் ஆகணும் இல்லையா? இந்த மெடிடேஷன்ல ஃபர்ஸ்ட் ரைட் ஃபுல்லா ரைட் ஹெமிஸ்பியர் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடும். ஒன்லி ஃபார் கிரியேட்டிவிட்டி நமக்கு தேவையான எல்லாமே இதுதான். அனாலிசிஸ், சிந்தசிஸ் எல்லாமே அது ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது. ஸ்டெப் 1. அப்புறம் ஸ்டெப் 2. ஓகேவா? ஸ்டெப் 1 chin mudra on your thighs. Smile on your face. Inhale 4 counts. 1 2 3 4. Push your stomach out. பெரிய பானை மாதிரி வந்திருக்கும். Now only 2 counts antarkumbhaga. 1 2. Now exhale for 8 counts. Your belly should come inward. 1 2 3 4 5 6 7 8. Again inhale 4 counts. Inhale. And the 4 exhale 8 equal இருக்கணும் உங்களோட வயிறோட மூவ்மெண்ட். 2 counts withheld antarkumbhaga. 1 2. Now 8 exhale. 1 2 3 4 5 6 7 8. This is for step 1. Now step 2. For step 2 you have to keep infinity mudra. Infinity mudra na enna? First வந்து left thumb, அதுக்கு மேல right thumb வச்சுக்கணும். இப்போ chin mudra ஃபாலோ பண்ணணும். நல்லா இந்த thumb மட்டும் நல்லா டச் பண்ணணும், இன்டு மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் chin mudra அவ்வளவுதான். மீதி 3யும் லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சின் முத்ரா லாக் ஆயிருக்கணும், இது ஸ்ட்ரைட்டா இருக்கணும். திஸ் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி முத்ரா டு ஆக்டிவேட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர். லெஃப்ட் ஹெமிஸ்பியர்னா உங்களுக்கு தெரியும், வெறும் ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக். மேக்ஸுக்கும் ரீடிங் ரைட்டிங் மட்டும்தான் இது. ஓகே, நாட் ஃபார் லாஜிக். அதனால இது மட்டும் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு வந்து 6 inhale 6 exhale. ஓகேவா? நான் வச்சுக்கலாமா? இதை யூ கீப் இட் நியர் யுவர் செஸ்ட். இந்த 3 and 3 6 ஃபிங்கர்ஸும் ஸ்ட்ரைட்டா மேல பார்த்துட்டு இருக்கணும். ஓகேவா? எஸ். Close your eyes. Inhale 6 counts. 1 2 3 4 5 6. Exhale 6 counts. 1 2 3 4 5 6. Inhale, push your stomach for 6 counts. Exhale, pull your stomach for 6 counts. Yes. எல்லாமே 6 times பண்ணணும். நம்ம டைம் இல்ல, 2 times பண்றோம். Now step 3. Step 3 you have to keep நமஸ்கார் முத்ரா. இது வந்து இந்த தம்ம எடுத்துட்டு போயிட்டு ஆக்னா கிட்ட வச்சிடணும். ஆக்னா இந்த இதுல இருந்து 1 inch மேல ஆக்னா கிட்ட கரெக்டா தம் ஃபிங்கர். அதுதான் நெயில் எல்லாம் வளர்க்க கூடாதுன்னு சொல்றது, நெயில் இருக்க கூடாது. சரியா? கரெக்டா அப்படி வச்சிடணும். என்ன பண்ணணும்னா நான் 3 மந்திரா சொல்லுவோம். 3 இந்த அக்னா சக்கரோட பீஜ மந்திரா நமக்கு எல்லாரும் ஓம், அது ஒரு முறை சொல்றோம். இன்ஹேல் ஓம். செகண்ட் ஒன் இன்ஹேல் ஆ ஊ இம், தனித்தனியா சொல்றோம். ஆ இஸ் மென்ட் ஃபார் பெல்லி, and U is meant for anahata, M is meant for visuddha. அப்படி 3 சொல்றோம். மூணாவது KSHAM, க்ஷம், இக்கு போட்டு ஷம், க்ஷம். இது 3 பீஜ மந்திராஸும் இட் இஸ் மென்ட் ஃபார் ஆக்னாக்கு. தேர்ட் ஸ்டெப்ல தான் அது பண்ணணும். ஃபோர்த் லாஸ்ட்ல நற்பவி அப்படின்னு 9 times சொல்லணும். நற்பவி, நர்னா நல்லது, பவினா நிலை கட்டும், நடக்கட்டும். ஓகேவா? இதுதான் தேர்ட் ஸ்டெப். இது முழுமையான கோபுர தியானம். பண்ணலாமா? ஹேண்ட் சைன் நமஸ்கார் முத்ரா. 2 thumb finger அப்படியே வச்சுக்கோங்க. Keep smile on your face. Sit erect. Inhale. No counts. Inhale. Now pronounce Om Pranava Mantram.
Your focus should be on Agna Chakra only. அங்க மட்டும்தான் இருக்கணும். உங்க ஸ்டமக் உள்ள வெளியே போயிட்டு உள்ள வந்து அது தானவே பண்ணிக்கும். Inhale. ஆவுயும். ஆவுயும். Inhale. KSHAM. 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 உங்க 2 தம் ஃபிங்கரோட டிப்பு வந்து விறுவிறுன்னு சொல்லணும். அப்பதான் அது ஆக்டிவேட் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு கவனம் அங்கிருந்து எங்கேயும் போக கூடாது. Inhale. Narpavi 9 times. Narpavi, 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 Narpavi. Deep breathe in. Long breathe out. I activated my Agna Chakra. நான் இப்போது மிகவும் தெளிவுடன் இருக்கிறேன். ஞானம், தெளிந்த நினைவுகள், உள்ளார்ந்த அறிவு, உள் உணர்வு அனைத்தும் எனக்கு கிடைத்து விட்டன. எஸ், ஃபர்ஸ்ட் நமஸ்கார் கீழே எடுத்துருங்க. 3 claps. Open your eyes. Yes, we completed Gobra Dhyanam. Now we are going to do Praksha meditation. Praksha. கால் ரொம்ப நேரம் வச்சுக்கீங்க, கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க. இந்த பிரக்ஷா மெடிடேஷனுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல நான் அப்படியே சொல்றேன், நோட் அப்புறமா கூட நான் அனுப்புறேன், அப்புறமா எழுதிக்கோங்க. எஸ்பெஷலி யோகரத்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன், அப்புறமா கூட எழுதிக்கோங்கம்மா. எஸ், நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிடலாம். இது படுத்துட்டுலாம் பண்ணக்கூடாது. ஒன்லி சிட்டிங், சிட் இன் சுகாசனா ஆர் யூ ஹாவ் டு சிட் இன் சேர். இது 2 மட்டும் தான் பண்ணணும். ப்ரொசீஜர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Sit in Sukhasana or sit in chair. And sit erect or sit tall. Shoulders should be still. Shoulder வந்து அழகா இருக்கணும். And keep smile on your face. And the ordinary, as usual, நம்ம பண்ற head, neck and spine should be in straight line. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிடணும். General rules ஃபாலோ பண்ணிடணும். இப்போ நான் ஸ்டெப் சொல்றேன். Close your eyes. Close your eyes. Praksha. First step. சுமதி நீங்க கூட பண்ணுங்க, நான் அப்புறம் நோட்ஸ் தரேன். கூடவே பண்ணுங்க. ஓகே, தனலட்சுமி மேடமும் பண்றாங்க, தேஜஸ் பண்றான், கௌதம் பண்றான், ஜெயந்தி மேடம் பண்றாங்க, கேசவன் சார் பண்றாரு. எஸ் 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 எஸ். நம்ம பலன் வந்து மோகன் சார் கூட, இந்த பலன் நம்ம ஃபேமிலிக்கே போகும். பிரக்ஷா மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். க்ளோஸ் யுவர் ஐஸ் ப்ளீஸ். டீப் ரிலாக்ஸேஷன். உங்க கை வந்து நீக்கிட்ட இப்படி வச்சுக்கணும். அதாவது ஒரு அகல் மாதிரி வச்சுக்கணும். அகல் மாதிரி நீக்கிட்ட, அகல் மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்டே நம்ம வேண்டுறோம். அப்படியே இப்படி வச்சுக்கணும். ஓகே, ஆன் யுவர் நீஸ், நீ கிட்ட வச்சுக்கணும். 13 கூட இது சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். 12 கூட அப்படியே பார்த்துக்கோங்க. நீஸ் மேல வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸோட பொசிஷன் அதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டீப் ரிலாக்ஸேஷன். அதோட சான்ஸ்கிரிட் வேர்ட் வந்து கயோக் சார்னு அர்த்தம். KAYOTSARG. அப்புறம் நான் அனுப்புறேன் நோட்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா டோட்டல் அவேர்னஸ் டு பிசிக்கல் பாடி. நம்மளோட பிசிக்கல் பாடிக்கு அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். திஸ் இஸ் மென்ட் ஃபார் அவேர்னஸ் ஒன்லி. ஈஸி தான் இது 4 ஸ்டெப்ஸும். இப்போ என்ன பண்ணோம், கண்ணு மூடிக்கோங்க. Mentally, you have to scan from the top of your body to your toes. தலை முதல் உங்களோட கால் விரல் வரை கண் மூடிட்டு உள்ள ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன். நீங்க அப்படியே உங்களோட பார்வையை அப்படியே இன்வர்ட்ல எடுத்துட்டு போங்க. From your head அப்படியே வாங்க, கீழே வாங்க. ஃபேஸ், நெக், செஸ்ட், ஸ்டமக், ஹிப், thighs, knees and bottom legs, foot and toes. ரிவர்ஸ்ல வரக்கூடாது. இது ரிவர்ஸ்ல வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் ஃப்ரம் ஹெட் டு டோ. அகைன் ஃப்ரம் நோ மூமெண்ட் ஷுட் பி தேர். கண்ணெல்லாம் திறக்கக்கூடாது, மூமெண்டே இருக்கக்கூடாது. ஃப்ரம் ஹெட் டு டோ அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் ஆல் டென்ஷன். ரிலீஸ் ஆல் டென்ஷன் 3 டைம்ஸ் சொல்லணும் மனசுக்குள்ளேயே. Release all tension. This is the first step. And what is the second step means breath awareness. இப்போ physical body awareness நம்ம கொண்டு வந்துட்டோம், விழிப்புணர்வு அது கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் breath, சுவாச விழிப்புணர்வு. இதுக்கு என்ன பண்றோம்னா நம்மளோட ஷிஃப்ட், நம்ம உள்ள போனோம் இல்லையா ஸ்கேனிங்க,
அது அப்படியே shift your attention to the natural flow of incoming and outgoing of your breath. உங்களோட breath வந்து உள்ள எப்படி போகுது வெளியே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க உள்ளேயே கவனம் வச்சுக்கோங்க. through nose or through both nostrils. inhale எப்படி போகுதுன்னு பாருங்க, சொல்ல வேணாம், மனசுக்குள்ளேயே பாருங்க. You have to watch the natural flow of your inhalation and short pass, P-A-U-S-E, short pass, inhalation, ஒரு குட்டி pass, ஒரு நிறுத்தம், and exhalation. கண்ணு பிளிங்க் பண்ணக்கூடாது, அது தோணும், மைண்ட் சொல்லும், கண்ணு சிமிட்டுன்னு சொல்லும், பண்ணவே கூடாது. ஒரு 3 times அப்படியே பண்ணிக்கோங்க. You follow your attention. Inhale எப்படி போகுதுன்னு பாருங்க. அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும்னா observe the temperature, எந்த சூடுல போகுது, and touch, உள்ள இன்னர் பார்ட்டை எதெல்லாம் டச் பண்ணிக்கிட்டு போகுது, and rhythm of your breath, rhythm, அந்த லப்டப் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்கும். ஃபேன் சவுண்ட் எல்லாம் விட அந்த சவுண்ட் கரெக்டா கேட்கும். temperature, touch and rhythm of your breath. 3 times முடிச்சிட்டீங்களா? எஸ், கண்ணு திறக்காதீங்க. தேர்ட் ஸ்டெப், இன்டர்னல் பர்செப்ஷன், உள்ள பாக்குறது, அப்சர்வேஷன், நோக்குதல், உற்று நோக்குதல். இன்னர் அப்சர்வேஷன் ஆர் இன்டர்னல் பர்செப்ஷன், அதுக்கு வந்து அழகான பேர் இருக்கு, அந்தர் யாத்ரா. அந்தர்னா உள்ள, யாத்திரைன்னா நம்ம போறோம் இல்லைங்களா, பயணம், அது அந்தர் யாத்ரா போறோம். எங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடியில இருந்துச்சா அவேர்னஸ், அப்படியே நம்ம பிரீதிங் கிட்ட போச்சா, மோகன் சார் யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க உங்களை. தேர்ட் வந்து நம்மளோட அவேர்னஸ், ஷிஃப்ட் யுவர் அவேர்னஸ் டு இன்வர்ட் அலாங் யுவர் ஸ்பைன் கிட்ட போயிடணும். இப்ப நீங்க ஸ்பைன் கிட்ட போயிடணும். ஃபர்ஸ்ட் சகஸ்ராரா, அங்க இருக்கிற ஸ்பைன்ல இருக்கிற சக்ராஸ் ஃபுல்லா அப்படியே வந்துடணும். ஸ்பைனுக்கு மேல சகஸ்ராரா கிட்ட வாங்க. இட் இஸ் அட் தி crown of your chakra, crown, top of the crown. அங்கிருந்து அப்படியே உங்களை அவேர்னஸ் பின்னாடியே கொண்டு வரணும், முன்னாடி வரக்கூடாது, பின்னாடி அப்படியே வாங்க. அந்த பான்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, பிரெயினையும் நெக்கையும் ஸ்பைனையும் கனெக்ட் பண்ணி, கழுத்து பகுதி பின்னாடி பிடரின்னு சொல்லுவோம், அந்த பக்கம் அப்படியே வாங்க. அப்படியே பின்னாடி பக்கம் வாங்க. முன்னாடி இருக்கிற ஸ்டெர்னம், மார்பு கூடு, அதுக்கு நேர பின்னாடி ஃபர்ஸ்ட் விசுத்தி. இங்க வரும்போதே கழுத்துக்கிட்ட விசுத்தி, பின்னாடி பேராதைராய்டு கிட்ட நீங்க போவீங்க. பேராதைராய்டு அப்படியே வாங்க. ஸ்டெர்னம் பின்னாடி வாங்க. அனகத சக்ரா நேர அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே வாங்க. bring your awareness, அப்படியே பெல்லி நேர பின்னாடி பக்கம் வாங்க. மணிபூரக சக்ரா, and bring your awareness down to Swadhisthana, 4 inches கீழே. அப்படியே பேக் சைடு அப்படியே வாங்க. லாஸ்ட் கீழே வாங்க. ஆனஸ், end of your spine கிட்ட வந்துருங்க. வெரி குட். அப்படியே நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அவேர்னஸ் டு இன்வர்ட் அலாங் த ஸ்பைனல் கார்டு வரைக்கும் போயிருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன். you are noticing internal sensations. கண்டுபிடிக்கோங்களேன், பின்னாடி போகும்போது நமக்கு என்னெல்லாம் உணர்றோம்னு சொல்றோம். சென்சேஷன்ஸ், உணர்வுகள், அண்ட் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள். அப்போ கூட நம்ம வந்து லேடிஸ்லாம் அப்போ கூட நம்ம முழுசாவே பண்ணிருக்க மாட்டோம். என்ன டிஃபன், பசங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க், அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், உள்ள நம்ம அடக்கி வச்சிருக்கிற எமோஷன்ஸ். நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே ஸ்பைன்ல தான் அடக்கி வச்சிருக்கோம். எந்தெந்த சக்ரா வந்து பேலன்ஸா இல்லையோ அங்கங்க இடத்துல அப்படியே தேங்கி இருக்கும் அந்த எமோஷன்ஸ். நியூட்ரலி ஆஸ் அன் அவுட் சைட் அப்சர்வர், நம்ம வந்து யாரோ ஒருத்தர் பாக்குற மாதிரிதான் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து பார்க்கணும். சகஸ்ராரா டு கீழே ஆனஸ் வரைக்கும் எக்ஸ்டர்னல் அப்சர்வர் ஆர் அவுட் சைட் அப்சர்வர் மாதிரி நம்ம பார்க்கணும். And let them pass without judgment. நம்ம இப்ப எதெல்லாம் பார்த்துட்டு வந்தோமோ, சென்சேஷன்ஸ், உணர்வுகள், தாட்ஸ், எண்ணங்கள், எமோஷன்ஸ், உணர்வுகள், உணர்ச்சிகள், இந்த மூணுத்தையும் let them pass, அப்படியே போயிடணும். ஸ்பைன் வழியா கீழே போயிடணும். போயிடுச்சு. all have gone. The last step, awareness, விழிப்புணர்வு. abide in the pure state of awareness and presence. அதாவது எல்லாத்துக்கும் அபாய்டு, நம்ம குட் பை சொல்லி எல்லாருமே எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டோம். இப்ப நிர்மலமான ஸ்டேஜ்ல இருக்கும். நிர்மலமான ஸ்டேஜ்,
no thoughts, no emotions, no sensations. Now அக்னி முத்ரா வச்சுக்கோங்க கையில. அக்னி முத்ரா, இந்த தம் ஃபிங்கர் அப்படியே அக்ன சக்கரத்துக்கு கிட்ட எடுத்து வந்துருங்க. Focus on your Agna Chakra. Deep inhale. KSHAM சொல்லுங்க. Ksham. Inhale. Avuyam. Avuyam. Inhale. Om Pranava Mantram. Om. Hands in Namaskar Mudra. Correct முடிச்சிட்டோமா? Hands in Namaskar Mudra. Deep inhale. Complete exhale. Deep inhale. நான் சொல்ற அஃபர்மேஷன்ஸ் அப்படியே சொல்லிக்கோங்க. I trust my intuition. அக்னால இருந்து நமக்கு இந்த பிரக்ஷா மெடிடேஷன் இருந்து ரெண்டுத்துல இருந்து நமக்கு உள்ளுணர்வு நிறைய கிடைச்சிருச்சு. நான் என் உள்ளுணர்வை நம்புகிறேன். ஒரே நிமிஷம். I see clearly. நான் தெளிவாக பார்க்கிறேன். I am guided by wisdom. ஞானம் என்னை வழி நடத்துகிறது. மறுபடியும் சொல்றேன், இது வெரி இம்பார்ட்டன்ட். I trust my intuition. I see clearly. I am guided by wisdom. என் உள்ளுணர்வை நம்புகிறேன். நான் தெளிவாக பார்க்கிறேன். ஞானம் என்னை வழி நடத்துகிறது. Yes. Now closing prayer. Hands at heart. Left palm on heart. Right. நான் சொல்ற பாருங்க, சூச்சி முத்ரா. ரெண்டு ஃபிங்கர் மடக்குங்க. இது அப்படியே பிரஸ் பண்ணுங்க மிடில் ஃபிங்கரை. இந்த பாயிண்ட் ஃபிங்கரை மிடில் ஃபிங்கரை கொண்டு போயிட்டு அப்படியே அக்ன சக்கரால வச்சுக்கோங்க. அக்ன சக்கரா. எஸ். இது ஹார்ட்டுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. எஸ். ஓம் சாந்தி. க்ளோஸ் யுவர் ஐஸ். சாந்தி சாந்தி சாந்தி. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இன்று பெற்ற தெளிவு என் செயல்களை வழி நடத்தட்டும். இன்று பெற்ற தெளிவு என் செயல்களை வழி நடத்தட்டும். இன்று பெற்ற தெளிவு என் செயல்களை வழி நடத்தட்டும். May the clarity I received today guide my thoughts, words, and actions. May the clarity I received today guide my thoughts, words, and actions. May the clarity I received today guide my thoughts, words, and actions. Actually, அக்னாக்கு கண்ணு முடிக்கோங்க. ஹேண்ட்ஸ் இன் நமஸ்கார் முத்ரா. ஹேண்ட்ஸ் இன் நமஸ்கார் முத்ரா. கண்டிப்பா இதுக்கு மன்னிப்பு பிரேயர் கண்டிப்பா சொல்லணும். ஓகே, இது அந்த மெடிடேஷன்ல இது கிடையாது. பட் அக்னாக்கு வந்து கண்டிப்பா மன்னிப்பு பிரேயர் நம்ம அறிந்தோ அறியாமலோ பண்ணிருப்போம். என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. மன்னிப்பு பிரார்த்தனை. நானோ, என் குடும்பத்தாரோ, என் உறவினர்களோ, என் மூதாதையர்களோ தங்களுக்கோ, தங்கள் குடும்பத்துக்கோ, தங்கள் உறவினர்களுக்கோ, தங்கள் மூதாதையர்களுக்கோ அறிந்தோ அறியாமலோ எண்ணங்களாலோ சொற்களாலோ செயல்களாலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இது நாள் வரை எனக்கு ஏற்பட்டிருந்த எதிர்மறை ஆற்றல்களும் தடைகளும் இந்த மன்னிப்பு என்ற தீயில் சுத்திகரிக்கப்படட்டும். இன்று முதல் நேர்மறையான எண்ணங்களே இன்று நான் பெற்றவை எனக்கு உருவாகட்டும். இன்னைக்கு நம்ம அழகா மெடிடேஷன் பண்ணியிருக்கோம். இந்த தெளிவு உங்களுக்கு எல்லாருக்குமே, யாரையாவது தெரியாம நம்ம மன்னிப்பு, நம்ம செய்யற நல்ல செயல் மத்தவங்களுக்கு கெட்ட செயலா இருந்திருக்கலாம், அது தப்பா தெரியலாம், எல்லாரையுமே மன்னிச்சிடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Rub your palms. Apply the heat energy over your Agna Chakra. Open your eyes. Close your eyes. Open your eyes. Close your eyes.
Blink 5 times. 1, 2, 3, 4, 5. Keep it on your eyes. Gently open your eyes and see your palms. அம்மாவுக்கு வணக்கம். அம்மா இல்லையேல் நாம் இல்லை. அப்பாவுக்கு வணக்கம். அப்பா இல்லையேல் நமக்கு அறிவே இல்லை. ஆசான்கள் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும், குருக்கள் அனைவருக்கும், இன்று வகுப்புக்கு வந்துள்ள அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். கூட செல்லுங்களா, அழகா பண்ணீங்க. சின்ன வயசுல எவ்வளவு அழகா பண்ணீங்க பாரு. பாய். தேங்க்யூமா, தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். சூப்பரா இருந்துச்சு. எஸ்மா. ஆக்சுவலா நான் உங்களுக்கு வந்து இந்த விளக்கை ஏத்தி அந்த ஆக்னாக்கு காட்டணும்னு பார்த்தேன். ஆக்சுவலா நமக்கு வந்து ஏன் நான் இந்த Dress போட்டேன் ப்ளூ போடலன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். கலர் வந்து அதுக்கு சில்வர் ஆர் ப்ளூ. சில்வர் டேர்ன் என்கிட்ட இல்ல, அதனால சில்வருக்கு இது நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் இந்த ப்ளூ இங்கு ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இங்கு ப்ளூ இண்டிகோ அந்த கலர் தான். அதுக்குதான் இது ஏத்தலாம்னு பார்த்தேன். சரி, நீங்க அப்படியே ஃபீட்பேக் சொல்லிட்டே இருங்களேன். ஒரு 2 பேர் யாராவது பேசுங்க, அதுக்குள்ள நான் விளக்கு ஏத்திடுறேன். எஸ் எக்ஸலன்ட் கிளாஸ். புதுசா எல்லாமே வாஸ் வெரி குட். அண்ட் நீ அனுப்புறேன்னு சொல்லிருக்கேன். சோ வில் நோட் நான் நோட் போட்டுருக்கேன், அனுப்புறேன். எஸ் வி குட். அது நீ சொன்ன மாதிரி அப்சர்வ் பண்ணாதான் we can feel the inwardness. அது it will take some time to practice, not so one time. It has to be practice. Much for the class. வாழ்க வளமுடன். Thank you. வாழ்க வளமுடன் ஜெயந்தி மேடம். ஹலோ மேம். எஸ் மேம். கவிதா பேசுறேன். ஹாய். கேச்சம் கவிதா மேடமா? ஆமா, எப்படி இருக்கீங்க? எப்படிடா இருக்கீங்க? எப்படி இருக்கா பாப்பா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்பயே சொல்லிடுறேன், இவங்க என்னோட ஸ்கூல் ஏஹெச்எம் பா. நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் ஏஹெச்எம். அவங்க பொண்ணுதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல. கங்க்ராச்சுலேஷன்டா பாப்பாக்கு. எல்லாமே உங்களோட பிளெஸிங், உங்களோட விஷஸ் தான் மேம். தேங்க்யூடா. இருங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ பாடி ரொம்ப ஹீட்டா இருந்தா எப்படி நம்ம கூல் பண்றது? அது கேட்கலாமா? பாடி ஹீட்டா இருக்கு, ஆனா எப்படி நம்ம கூல் பண்றது? கூலிங் பிராணாயாமா பண்ணிக்கணும். கூலிங் as well as பேலன்சிங் பிராணாயாமா பண்ணணும். பேலன்சிங் ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ் நாசில் பிரீதிங் பண்ணலாம். அது நம்ம வந்து கேக்குதாமா? வீட்டுல சொல்லட்டுமா? உங்களுக்கு தனியா அனுப்புறேன்டா. சரிங்க மேம். தேங்க்யூ சோ மச். எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்களேன். Thank you. Ma'am, one doubt. Time is that? Yes. ಆಸನಗಳು ಬಾಲಾಸನ, ಮಾರ್ಜಾರಿ ಆಸನ, another 2 ಆಸನ ಯಾವ್ದು ಹೇಳಿ? ಸರ್ವಾಂಗಾಸನ, ಸೇತುಬಂಧ. Yes. ಸೇತುಬಂಧಾಸನ, ಸರ್ವಾಂಗಾಸನ. Okay. Praksha meditation. Praksha means what? PREKSHA. Praksha means observation. Okay. அப்சர்வேஷன். பிசிக்கல் பாடி அப்சர்வ் பண்றோம், பிரீதிங் அப்சர்வ் பண்றோம், ஸ்பைன் கிட்ட இன்டர்னலா அப்சர்வ் பண்றோம், அண்ட் ஓவரால் அபாய்ட் பண்ணிட்டு ஒன்லி நிர்மலமா நிக்கிறோம், without anything, without emotion. Okay. Another this mudra name, ma'am. Which is mudra? Tuchi mudra. Tuchi mudra. That's Suchi mudra. Yeah, last week also you asked, no? Yeah, Suchi mudra. That's all. No, this one asked last time. This is Suchi. Yes. This is not mudra. This is not mudra. Just mudra. Holding and keeping. That's yes, all. Yes. Okay, clear, ma'am. Thank you so much. Thank you, Thank you, ma'am. Madam. அருமையா இருந்தது. நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பேட்டர்ன் ஹிட்டன் அந்த நம்மளே வந்து ரொம்ப நல்ல வந்து பாடியே வந்து ஒட்டா இருக்க மாதிரி அந்த ஆக்ஞால கை வச்சு ஒரு வைப்ரேஷன் வந்து. தேங்க்யூ தனலட்சுமிமா, தேங்க்யூ. நீங்க அழகா என் கூடவே பண்ணீங்க. அந்த இந்த மெடிடேஷன் சொன்னேன்லப்பா, கோபுர தியானம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்போ ரைட் சைடு ஃபுல்லா ரைட் ஹெமிஸ்பியர் ஆக்டிவேட் ஆயிடும், ஃபுல்லாவே இருக்கிற கிளான்ஸ் எல்லாமே. அப்புறம் லெஃப்ட் செகண்ட் ஸ்டெப் நம்ம இன்ஃபினிட்டி முத்ரால பண்ணோம் இல்லைங்களா, அப்போ லெஃப்ட் ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடும். தேர்ட் பண்ணும்போது நம்ம பிட்யூட்டரி இந்த இடத்துல இருக்கு, நடுவுல இந்த பட்டாணி சைஸ்ல இருக்கும். இது வந்து அப்படியே ஆக்டிவேட் ஆயிடும். இந்த பிட்யூட்டரி ஆக்டிவேட் ஆனாலே நமக்கு எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும். நோ மோர் ஹார்மோன்ஸ். கோவம் வராது, வெறுப்பு இருக்காது, எல்லாமே தூக்கி போட்டுருவோம். அப்ப நம்ம மெடிடேட்
பண்ணும்போது அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கலாம்ல மேம் வந்து பிட்யூட்டரி இல்லப்பா இல்ல மேம் சாரி இந்த கோபுர தியானம்க்கு யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஹியர் ஓகே ஒன்லி ஆக்ஞா மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்களேன். அங்க மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பண்ணும்போது நம்மோட இடநாடி பிங்கள நாடி ரெண்டும் சேர்ந்து சுஷும்னாக்கு நடுவுல குண்டலினி எழும்பி சகஸ்ரார்ல போயிட்டு ஒரு அமிர்தம் சுரக்கும். நேரா டைரக்டா போகும். அதனால you have to concentrate only on here. Okay ma'am, thank you. Thank you. Okay, thank you. Good evening ma'am, Nasumati Kisran. Good evening Good evening ma'am. Sumati? Ma'am, actually yes ma'am. கேக்குதா ma'am? கேக்குதுடா. Actually இந்த மெடிடேஷன் எல்லாம் வந்து நீங்க சொல்லி தந்து கேட்கணும்னு தான் மேம் எனக்கு உள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அது அப்படியே வந்து அமைஞ்சிருச்சு மேம். இப்படி வேற யாரும் எடுக்கிறதுக்கு நம்ம மேம் வாயில இருந்து நம்ம இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அது அப்படியே அமைஞ்சிருச்சு. தேங்க்யூ சோ மச். சந்தோஷமா இருக்கு. அது சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு பாலன் சார் காலையிலன்னு சொல்லியிருக்காரு. அது யார் சொல்லி தராங்கன்னு தெரியல. அப்புறம் நான் சொல்லி தரேன். மீதி மூணுமே பாத்துக்கலாம். வணக்கம் கலை மேம். தேங்க்யூ சார். வணக்கம் கலை மேம். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல்நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்கலம்தான். இந்த NCT மனரும் வாழ்கலம்தான். சந்தோஷம். அற்புதமா இருந்தது இந்த மெடிடேஷன். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். அந்த சந்தோஷம் சொல்லிட்டீங்களா? சந்தோஷம். எஸ். வணக்கம் மேம். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா இருந்தது மேம். ஒரு கிளாஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு கேட்க முடிஞ்சுச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். நன்றிங்க மேம். வாழ்க வளமுடன். யாரோ இருட்டுல இருக்காங்க. யார் பேரும் தெரியல. கன்னிகாவா? இல்ல. தேங்க்யூ சோ மச். Sago, shall we end up? Yes, shall we end, madam? Thank you. All the meditations are very sorry, யாரோ பேசுறாங்க. சித்ரா, யாருமா? Comfortable, no problem. சித்ரா. ஆமாம்மா, வாழ்க வளமுடன்மா. கலைமா, நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன்பா. சரி, அது நல்லா இருந்ததுமா. இந்த ஆக்ஞா நட்சத்திரம் வந்து நீங்க சொல்ல செய்யும் போது இங்க ஒரு மாதிரி ஊங்குற மாதிரி சக்ரா சொல்லுங்க. சக்ரா எனர்ஜி சென்டர். சரிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ப்பா. தேங்க்யூமா. Sago? Yes sir. Thank you sir. Super. All the meditation was very useful and energetic. Thank you so much. Be happy.